நம்மளுடைய அயராது உழைத்த நம்மளுடைய அனைத்து ஆசிரியர்கள் சார்பாகவும் எல்லாருக்கும் நன்றி கேட்பேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். காமர்ஸில் ஒரே ஒரு ஒன் மார்க் மட்டும் மிஸ் நினைக்கிறேன். 99 காமர்ஸ். ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறது, போன வருஷம் ரொம்ப எனக்கு கஷ்டமாயிடுச்சு. அடிக்கடி நான் வந்து உங்கள்கிட்ட ப்ரேயர்லையும் சொல்லிட்டு இருந்திருப்பேன். இந்த மாதிரி 10% ரிசல்ட் அவரை நம்ம வாங்குறோம். இது ஆசிரியர்கள் மட்டும் இல்லை, லாஸ்ட் இயர் மேடம் தான் உங்களுக்கு பொறுப்பேற்றிருந்தாங்க இல்லையா? மேடம் ஃபாதர் அவங்களுடைய உறுதுணையால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியுது, இந்த ரிசல்ட் நம்ம அடைய முடிஞ்சது. நிஜமாக சொல்லணும் அப்படின்னா எங்கள் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பசங்க வராங்களோ இல்லையோ, எங்கள் டீச்சர்ஸ் கண்டிப்பாக அவங்க 7:30 மணிக்கு வந்து எல்லாரும் அசம்பிள் ஆகி மாணவர்களுடைய அவ்வளோ அக்கறை கொண்டு சார் எந்த டைமில் கிளாஸ் வச்சாலும் சரி. இன்னொரு படி மேலே போய் அப்படின்னா சார் சண்டே கூட நான் கிளாஸ் வச்சுக்கிறேன் சார் என்கிட்ட கேட்டார். பட் ஆனால் நான் என்னது, நான் பசங்களோட இது பண்ணி சார் சண்டே வேணாம் சார், சண்டே ஒரு நாள் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கட்டும் சார்னு சொல்லின்னு வச்சேன். ஏன் அப்படின்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தினால மட்டும்தான், புரியுங்களா? அந்த ஒரு முயற்சியால் மட்டும்தான் நமக்கு என்ன இப்போ இந்த 100% ரிசல்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் மார்க் நம்ம வந்து 532 மார்க் எடுத்திருக்கோம். மும்தாஜ் 532 மார்க் எடுத்திருக்கோம். செகண்ட் மார்க் வல்லரசு 510. மூணாவது மதிப்பெண் அமித்ஷா 495. எதுக்கு இப்போ வந்து 10th வந்து பசங்களை இப்போ வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வருஷம் நீங்கள் அவங்களோட அதிக மார்க் எடுக்கணும். இப்போ உட்காந்துருக்க 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட அதிக மார்க் எடுக்கணும். நிறைய ரிசல்ட் இதே என்ன பண்ணணும், இதே மாதிரி ரிசல்ட்டு நமக்கு 100% வரணும். சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் கண்டிப்பாக அடுத்த வருஷம் சென்டமோட தான் நம்ம ஃபாதர் மீட் பண்ணணும். ஓகேவா? உட்காந்துருக்கவங்க 10th 12th ஒரு சேலஞ்ச், புரியுதா? அதிக மதிப்பெண் மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் நம்ம சென்டமோட தான் என்ன பண்ணுறோம், கண்டிப்பாக அடுத்த வருஷம் இதே மாதிரி மீட்டிங் வைக்கிறோம். ஓகேவா? மீண்டும் ஒருவரை தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் அதுக்கு அயராது உழைத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நம்மளுடைய ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 11th 12th உங்களுக்கு தெரியும், 10th 12th உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் இயர் முடிச்சுட்டு போன உங்களுக்கு தெரியாது. நம்ம ஸ்கூலோட இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் யார் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாதர் வந்திருக்காங்க. அவங்க உங்களுக்கு ஒரு சில வாழ்த்துக்கள் வரைவாங்க.